அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். பாசிப்பருப்பு அவல் வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் இல்லாமலே நம்ம சாப்பிடலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே சைஸ் கப்லேயே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அவல். இதுதான் ரேஷியோ. 1 கப் நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. எந்த அவல்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க திக்கான அவல் எடுத்துக்கோங்க. தனித்தனியாக ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பும் இன்னொரு பாத்திரத்தில் அவலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி விட்டு வச்சுருங்க. பாசிப்பருப்பில் நான் இன்றைக்கி வெந்நீர் தான் விட்டுருக்கேன், சீக்கிரமாக ஊறணுங்கிறதுக்காக. இதில் ஆர்டினரி வாட்டர் விட்டுருக்கேன். அவலில் ரெண்டையும் மூடி வச்சு ஒரு மணி நேரம் ஊற விடலாம். நீங்கள் சப்போஸ் பச்சை தண்ணியில் பாசிப்பருப்பு ஊற போடுறதா இருந்தால் ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1 ஹவர் ஆயாச்சு. பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பு அவல் ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பாசிப்பருப்பை தான் சேர்த்துக்க போகிறோம். மாவை பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் பருப்பு உள்ளே சேர்த்துட்டு அப்புறமா நம்ம ஊறின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அவல் அதையும் சேர்த்துக்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ பச்சை மிளகாயோ அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்கணும், நல்லா கெட்டியான மாவாக இருக்கணும். இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை சரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு அவல் ஊறுற டைம் தான் உடனே நம்ம டிஃபன் பண்ணிடலாம். அந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம உடனே ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை அப்படியே டிஃபனாக விடாமல் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சம் பீஸ் பீட்ரூட் எடுத்து அதையும் துருவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கேரட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் குடமிளகா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியை சரி பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு கலந்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி சரியாக தான் இருக்குது. நான் இன்றைக்கி பேக்கிங் சோடாலாம் போடாமல் தான் இந்த ரெசிபியை பண்ண போகிறேன். வேணுங்கிறவங்க கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து பண்ணிக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இந்த மாவை அப்படியே விடாமல் இன்னும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தாளித்து இதில் சேர்த்துட்டு பண்ண போகிறோம். அது இன்னும் நல்லாயிருக்கும். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தாளித்ததுக்கப்புறம் அப்படியே இந்த பருப்பை இந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சாச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்ல பெரிய கரண்டியில் ஒரே ஒரு கரண்டி மட்டும் மாவு எடுத்து லேசாக மட்டும் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா குண்டா அடை மாதிரி நம்ம இதை ஊத்தப்பம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ரெடியாகட்டும். மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லாமே ரெடியாகி வரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ரெடி ஆகியாச்சு. ஓப்பன் பண்ணி மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா அந்த பீட்ரூட் கலரோட ரொம்பவே நல்லா சிகப்பாக ரோஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆகியாச்சு. நம்ம எடுத்துடலாம். எல்லாம் சுட சுட சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே சூடாக நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிட வேண்டிதான். இதே மாதிரியே நீங்கள் எல்லா மாவுக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக அந்த தாளிப்போட இந்த வெங்காயம், கேரட், பீட்ரூட் அந்த டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்து போட்டனால ப்ரோட்டீன் ரிச்சு, அவல் சேர்த்தனால ஃபைபர் ரிச், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அரிசி சேர்க்காமல் பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி. விரத நாட்களில் நீங்கள் பண்ணுற பட்சத்துக்கு வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம். அருமையாக வந்திருக்கு. சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். வெறுமை சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி, தொக்கு, தக்காளி சட்னி எது வச்சுனாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லாருமே பாசிப்பருப்பு அவல் வச்சு இந்த டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மனகோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.